ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பார்த்தீங்கன்னா போன கிளச்சி நம்ம லவ் பேர்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம் போய் பார்த்துவாங்க, சேனலாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் என்ன நிலமை, அப்புறம் ஆஃப்ரிக்கன் என்னாச்சு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிடுறேன். 5 பேர் இருக்குது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். 11ஆம் கேஜிலேருந்து 16ஆம் கேஜ் வரைக்கும் ஃபின்ச்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்குது. 5 பேரில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே செட் ஆகல. ஃபஸ்ட்டு 11ஆம் கேஜில் உள்ள பேர் என்னென்னு பார்த்தலாம். மேல் வெளியில் நினச்சி பார்த்துருப்பீங்க, கிரே கலர். ஃபீமேல் உள்ள கிடக்கு பாருங்கள், அதுவும் கிரே கலர் தான். இது வந்து சிக்கு ஆச்சாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 சிக்கு ஆச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக நமக்கு வந்து தெரில, ஒரு சிக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே வெளியிலே வரல. நம்ம ஃபார்மில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்ஸு ஆஃப்ரிக்கன் வந்து சுத்தமாக செட்டாகவே மடக்கி. ஃபின்ச்சஸ் வந்து நம்ம வந்து சிக்கு சேல்ஸ் பண்ண சொல்லலாம் சொல்லியிருந்தேன். ஃபின்ச்சஸ் சிக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணவே முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் நல்லா தான் சிக்கு ஆச் ஆகுது, க்ரோத் ஆகுது, நெஸ்ட் அவுட் ஆகுது. பட் வந்து நம்ம செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நார்மலாகவே ஆக மாட்டேங்கி. நம்ம செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா டெத்தாக ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்த 12ஆம் கேஜி பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் சொல்லியிருந்தீங்களா ஒரு பேர் செட்டே ஆகலன்னு. இந்த பேர் தான் அது. நம்ம வந்து கொஞ்சம் ஃபின்ச்சஸை சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 பேர் மட்டும் நம்ம சும்மா நார்மலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்கனவே 5 பேர் போட்டு ஒரு யூஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நல்லா ப்ரீடிங் ஆகுது, நான் சொன்ன மாதிரி தான் சிக்கு ஆச் ஆகுது. பட் நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் ரொம்ப இதாக இருக்குது, ஃபால்ட்டாக இருக்குது. இந்த பேர் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் பண்ணி பிடிச்சி பார்த்துக்கோங்க. அடுத்த கிளச்சி பார்த்தீங்கன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டு சும்மா கூடு கட்ட வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்ல பேர் தான். பட் இதுவும் நெக்ஸ்ட் அவுட்டான சிக்கு 2மே இறந்து போச்சு. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செப்பரேட் பண்ணவே இல்லை, இதே கேஜில் தான் வச்சுருந்தேன். மேல் சுத்தமாக ஃபீட் பண்ணவே இல்லை. அது நம்மகிட்ட ஃபின்ச்சஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபின்ச்சஸ் ப்ரீடிங் போட்டிருந்தோம். ஒரு 4 பேர் போட்டிருந்தோம். அப்போவே நம்மளுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஃபின்ச்சஸ் இதே நிலமை தான் அப்பவும் இருந்துச்சு. இப்பவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு கிளச் 2 கிளச் நல்லா வந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம ஒரு 5 பேர் போடுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் பழைய நிலமை தான் மறுபடியும் ரிவர்சல் ஆன மாதிரி ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம ஃபின்ச்சஸை கொஞ்சம் டிலே பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம லவ் பேர்ட்ஸ் போடலாம் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, லவ் பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் கேஜில் பார்த்துலாம். 14ஆம் கேஜிலையும் நல்லா கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிருச்சு. எத்தனை குஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு ஆச்சாக இருக்குது. சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குங்க, பொடுசாக இருக்கும். ஒரு இந்த ஃபின்ச்சஸ் வந்து இதான் பிரச்சனை, ரொம்ப பொடுசாக தான் ஹேச்சே ஆகும். அது வந்து ஃபீட் பண்ணி, ஆனால் பேரண்ட்ஸ் மேலே நான் தப்பே சொல்ல மாட்டேன், நல்லா ஃபீட் பண்ணி நெக்ஸ்ட் அவுட் ஆக்கி விட்டது பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு அடுத்து தான் அதை செப்பரேட் பண்ணக்கப்புறம் சுத்தமாக ஃபீடே எடுக்க மாட்டேங்கி. அதாவது நீங்கள் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கு மைண்ட் வாய்ஸில். பட் பேரண்ட்ஸ் கூட நம்ம வந்து விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு நம்ம செப்பரேட் ஒவ்வொரு பேராக தான் போட்டிருக்கோம். அப்படியே நம்ம பேரண்ட் கூட விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் 2ம் சேர்த்து சிக்கை கொத்தியே கொள்ளுது. அதனால தான் நம்ம செப்பரேட் பண்ணி போட்டுருவோம். அந்த செப்பரேட் பண்ணாலும் சிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட் எடுக்காமல் இறந்து போயிடுது. இதே பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போயிட்டுருக்கு. நம்ம சிக்கு வந்து ஒழுங்காக எடுக்கவே முடியல ஃபின்ச்சஸில். அதனால் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறனால ஃபின்ச்சஸ் மட்டும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் போடலான்னு பார்த்துட்ருக்கோம். லவ் பேர்டும் நிறைய சிக்கிலேருந்து நம்ம அடல்ட் ஆக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபார்முக்கு. அதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல்லாம் இருக்குது. போன வீடியோ கூட நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட்ஸ் போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதில் பார்க்குறது அவ்வளோ சிக்கு தான் லவ் பேர்ட்ஸு. ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக நிற்கி பாருங்கள், அது எந்த அளவுக்கு சுருங்கி போய் நிற்கி பாருங்கள். அதுவும் டெத் ஆயிரும். அது வந்து ரொம்ப ரேராக இருக்குது காப்பாற்றுறது. ஏன்னா அந்த ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் காப்பாற்ற முடியாது. எந்த அளவுக்கு படுத்தாலும் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஃபின்ச்சஸ் காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். கடைசியில் அந்த ஃபின்ச்சஸ் இறந்தே போச்சு. இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ அந்த ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா உயிரோட இல்லை. இது வந்து சிக்கு தான். ஆனால் லவ் பேர்டு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். லவ் பேர்டு பிரச்சனையே இல்லை, நல்லாவே க்ரோத் ஆகி நம்ம சின்னதிலே செப்பரேட் பண்ணாலும் அதுவாகவே ஃபீட் எடுத்துக்கணும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது பார்த்திங்கன்னா 15ஆம் கேஜியில் போயிருக்கு. அதுக்கடுத்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 16ஆவது கேஜி. நம்மகிட்ட உள்ள சிக்கு, அதாவது நம்ம ஃபின்ச்சஸ் சிக்கில் இந்த ஒரு பேர் தான் உருப்படியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு பேரை நம்ம வந்து ப்ரீடிங்க்கு போட்டோம். நல்லாவே வந்து கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்சு போச்சிருக்கு. இதாட்டி கரெக்டாக வெளியில் விடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதாவது கரெக்டாக நெக்ஸ்ட் அவுட் பண்ணதான்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 2 சிக்கு ஆச்சாக இருக்குது. 2 சிக்கும் நல்லாவே ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. பட் நெக்ஸ்ட் அவுட் பண்ணுற டைமில் இதுவும் அதே பிரச்சனையை பண்ணிச்சுன்னா நம்ம ஃபின்ச்சஸ் அவ்வளோத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் வந்து சொல்கிறேன். ஆஃப்ரிக்கன் 2 பேர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நம்ம ஃபார்மில். அதில் ஒரு பேர் நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. நான் எந்த பேரை சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தார், ஆஃப்ரிக்கன் பேர் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அவருக்கு கொடுக்க முடியாத நிலமை ஏக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கு. அது போக நம்ம சொந்தக்காரங்களே இந்த ஆஃப்ரிக்கன் பேரை பற்றினா வாங்கிட்டாங்க.
அதனால தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியல. அவங்க வந்து கால் பண்ணி கேட்டாங்க, ப்ரோ நான் கேட்டு வச்சுருந்தேன், நீங்கள் எப்படி ப்ரோ சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், ப்ரோ இப்படி சொந்தக்காரங்க வந்து கொடுக்க வேண்டிய நிலைமையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாச்சு. அதனால் லவ் பேர்ட்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஏரியா வந்தாலும் சரி நம்ம வந்து போட்டு விட்டுலாம் பஸ்ஸிலேயே. அதனால் நீங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் வேணும் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். சிக்கா எடுத்தால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் செமி அடல்ட்டில். அதனால் மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கேன். அதுக்கடுத்து லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி போட்டுடலாம். அதுக்கடுத்து நான் ஆஃப்ரிக்கன் சேல்ஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பேர். லெஃப்ட் சைடு நிற்கிற அந்த கனவாவோடுக்கு மேலே நிற்கிது, அது ஃபீமேலு. ரைட் சைடு நிற்கிற பார்த்தீங்கன்னா மேலு. அந்த மேலுக்கு கழுத்து சைடு தான் கொஞ்சம் முடியில்லாத மாதிரி ஒரு 2 வீக் முன்னாடி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா க்யூர் பண்ணி இந்த ரெண்டே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 700க்கு சேல்ஸ் பண்ணோம் இந்த பேர். அதுக்கடுத்து இன்னொரு பேர் இருக்குது, அது வந்தீங்கன்னா லூட்டினோ. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே எக் வச்சுட்டு, இந்த ஃபஸ்ட்டு கிளச் அதுக்கு வந்து எக் வச்சுட்டு. அதனால் நான் வந்து பார்த்தேன் சரி ஒரு பேர் நம்ம அழகுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு இந்த பேரை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுட்டை ரொம்பவே வேஸ்ட் பண்ணுது. நம்ம வந்து மிக்சர் தான் வாங்கி வச்சுட்டு இருக்கோம் இதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டி கமத்து தண்ணியை கொட்டி அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால் அதை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேர் தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேர் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. மேல் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச்சில் வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ஷாப் தான் லாஸ்ட்டாக வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கிற வந்து காட்டுற பாருங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் வெளியில் வந்துருச்சு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லூட்டினோ, நம்மள்ட்டே பிறந்த சிக்கு இது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே நம்மள்ட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது மேலே பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃபீமேலுக்கு பிறந்தது தான் இந்த லூட்டினோ. ஃபீமேல் தான் இதுவும். நான் வந்து பாக்ஸில் காட்டுற பாருங்கள் எத்தனை வச்சுருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபின்ச்சஸ் அப்டேட்டை பற்றி நான் வந்து அடுத்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபின்ச்சஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில். அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபிஷ்ஷு கொஞ்சம் வாங்கியிருக்கோம் சொல்லியிருந்தோம் இப்போ ஃபார்முக்கு. அந்த ஃபிஷ்ஷை பற்றின வீடியோவும் நம்ம வந்து அடுத்தடுத்து அப்லோடில் வரும். அதெல்லாம் பார்க்கணும்னு நான் சொன்ன மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஏக் வந்து லே பண்ணிவிட்டு ஒரு ஏக் லே பண்ணி நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம ஆஃப்ரிக்கன் சைடு பார்த்தீங்கன்னா அப்டேட்டே இல்லை. இப்போ தான் ஃபைனலாக எக் வச்சுருக்கு. இந்த எக்கும் கரெக்டாக எத்தனை எக்கு டோட்டலாக வைக்குது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் சொல்கிறேன். ஃபைனலாக எப்படியும் ஒரு 4 எக்கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். வச்சு சிக்கு ஆச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாட்டி ஃப்ரீ அப்டேட்னா கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான வீடியோலாம் இருக்கும். ஏன்னா லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டோட்டலாக சம்முன்னு செட் ஆகிடுச்சு. லவ் பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கரைச்சலே இல்லை. அது பாட்டுக்கு எக் வைக்கும், சிக்கு ஆச் ஆகும், நெக்ஸ்ட் அவுட் பண்ணும், மறுபடியும் எக் வைக்கும். அதே மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பேட் வந்து ஃப்ரீயாக ஆகலை, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெஸ்ட் விட்டுருவோம். ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்மில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங்கும் போட்டுட்ருக்கோம். லவ் பேர்ட்ஸ் பற்றின அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. லவ் பேர்ட்ஸ் பற்றின எல்லாமே எனக்கு வந்து தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஃபின்ச்சஸ் ஆஃப்ரிக்கன் அப்படின்னா கொஞ்சம் தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து என்னடா யூடியூப் சேனல் வச்சுருக்க இதெல்லாம் தெரியலான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதான் நான் வந்து சொல்லிடுவோம் ஓப்பனாகவே. இதான் நம்ம லவ் பேர்ட்ஸ் பற்றின வீடியோ வந்து நம்ம வந்து அடிக்கடி வரும் வீடியோவில். அதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்த அப்லோடில் ஃபிஷ்ஷு வரும்னு சொல்லியிருந்தேன். நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷ் இருக்குது, எத்தனை பேர் இருக்குது, எல்லாமே நான் வந்து அடுத்த அப்லோடில் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுருங்க. அப்போனா தான் அந்த வீடியோலாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.